8th ஃபஸ்ட் டேர்மில் எக்ஸசைஸ் 3.1 பார்க்க போகிறோம். அதாவது தேர்ட் சம். L = 4pq², b = -3p²q, h = 2p3qq எனில் L × b × h இன் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த L, b, h இந்த மூணையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மூணையும் நம்ம பெருக்கி எழுதணும். L × b × h = L என்ன கொடுத்துருக்காங்க, 4pq² இன்ட்டு b என்ன கொடுத்துருக்காங்க, -3p²q இன்ட்டு h என்ன கொடுத்துருக்காங்க, 2pq q. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சைன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. நமக்கு பெருக்கல்ல என்னது, சேம் சைனாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் வரும், வேறு வேறு சைனாக இருந்துச்சுன்னா மைனஸ் வரும். இங்கே ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்குது, ஸோ மைனஸு. இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ரெண்டு எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து வேறு வேறு சிம்பிள் தான் இருக்குது. ஸோ நமக்கு என்ன வரும், மைனஸ் வரும். அடுத்து நம்ம நம்பரை வந்து மல்டிபிள் பண்ணுவோம். இங்கே 4 இருக்குது, 4 இன்ட்டு இங்கே 3 இருக்குது, 3 இன்ட்டு இங்கே 2 இருக்குது, 4 × 3 × 2. அடுத்து நம்ம p எல்லாம் மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே p, இங்கே p² இருக்குது, p², இங்கே pq. ஓகே, அடுத்து q எல்லாம் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் q², இங்கே q இன்ட்டு q. இப்போ நம்பர்லாம் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி எழுதலாம். 4 3s are 12, 12 × 2 24. இங்கே மைனஸ் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. சிம்பிளை வந்து நம்ம மறந்துடாமல் கடைசி வரைக்கும் போட்டுகிட்டே வரணும். 24. நம்ம இங்கே என்ன பார்த்துருக்கோம், பெருக்கல்ல வந்து நமக்கு கீழே பேஸ் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா பவர் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 3 + இங்கே வந்து ஒன்றுமே இல்லை, ஸோ இங்கே 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 1 + 2 3, 3 + 3 6. இப்போ p⁻6. அதே மாதிரி தான் இங்கே க்யூலையும் நமக்கு வந்து பேஸ் சேமாக இருக்குது, ஸோ என்ன பண்ணணும், பவரில் இருக்கிறது நம்ம ஆட் பண்ணணும். இங்கே ஒன்றுமே இல்லை, ஸோ 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 2 + 1 3, 3 + 3 6, q⁻6. இப்போ -24 p⁻6 q⁻6 தான் ஆன்சர். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.